பொதுவாகவே தீனார் மக்களுக்கு ஆசிரியர் அல்லாமல் மாவின் என்பவர்கள் அவ்வப்போது மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை ஆய்வு வருவாங்க. இன்னைக்கு காலையில் கூட நம்ம மொத்த ஆய்வுக்கு வந்தாங்க. அதுபோல் யதார்த்தமாக மாவினாக தௌஃபீகாகவும் வந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் ஆசிரியராக ஜெசீர் அவங்க பாடத்தில் இருக்கிறாங்க. ஆய்வை முடிச்சுட்டு அப்படியே பாடத்தை தொடர்றாங்க. கல்கரோட எழுத்துக்கள் 5. கல்கரோட எழுத்துக்களை அசைத்து ஓத வேண்டும். கல்கரோட எழுத்துக்கள் சுட்டுப்பற்றோ அல்லது வப்புடன் எண்ணில் வருமானால் அதை அசைத்து ஓத வேண்டும். அடுத்தால் வியாழக்கிழமை பயான் நாள் நசிஹத் செய்யணும். உங்க ஸ்கூல்ல நீங்க எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? அதற்கு தீன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கூல்ல தொழுகவே முடியல, ரொம்ப கவலையா இருக்கு. அல்லாஹ்வின் அழைப்புக்கு தரும் பதில் தான் தொழுகை. தொழுகை ரொம்ப முக்கியமான கடமை. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தான் இஸ்லாத்தின் தூண் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஜ்ரத், எங்க ஸ்கூல்ல மியூசிக் கிளாஸ் கம்பல் பண்றாங்க. சேரலைனா போய் சொல்றாங்க. மியூசிக் ஹராம் இல்லைன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசையை வெறுத்துள்ளார்கள். அது இயற்கை கரையாக்கின்றன. பிற்காலத்தில் இசை ஹலால் என ஒரு மோசமான மனிதர்கள் தோன்றுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத், எனக்கு எக்ஸாம் டைம்ல தொழுகைக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. தொழுகையை விட்டுவிட்டு படிப்பது வெற்றி அல்ல. தொழுகை உனக்கு அல்லாஹ்வின் உதவியை தரும். அதை விட்டால் நாமும் நம் உழைப்பும் வீணாகிவிடும். ஆம் ஹஜ்ரத், இப்பெல்லாம் எங்க வீட்டுல மாடல் காலம் சொல்றாங்க. தொழுகை, தஸ்பீஹ், இபாதத் இது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. தொழுகையை விட்டு தொழுகை நேரத்தில் மற்ற வேலைகள் செஞ்சால் எப்படி அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும்? என்னதான் செய்யறது ஹஜ்ரத், ஒரே பழக்கமா இருக்கு. நீ தொழுகையை பாதுகாத்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றி தருவான். என் மகன் கல்வியிலும் தெளிவு, தீனியும் நேர்மையினு உன் பெற்றோரே இன்ஷா அல்லாஹ் உன்னால் சொல்லுவார்கள். நமக்கு நீ இப்ப பொறுப்புணர்வு இருக்கு. நாம் இஸ்லாமிய உணர்வு தடுக்க முடியாது. ஆமா, ஸ்கூல் ஃபீஸ் தடையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு தான் முதலிடம். நாமெல்லாம் தொழுக முடியாத, அல்லாஹுக்கும் நமது ரசூலுக்கும் பிடிக்காத இசை வகுப்புகள் இருக்கும் பள்ளிக்கூடங்கள்
விஷயங்களில் இதுவரை நம் பெற்றோரும் நாமும் எவ்வளவோ போராடி விட்டோம். எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் நாம் தான் மாற வேண்டும். இறைவனின் கட்டளையை பின்பற்றுவதில் நாம் உண்மையான வெற்றி என்பதை நாங்கள் உறுதி கொண்டு விட்டோம். தயவு செய்து அல்லாஹுக்கு பிடித்தமான தீனுடைய சூழல்கள் என்ற பள்ளிக்கூடங்களில் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ஆ வஸிலாஹுல் முஃமின், துஆ முஃமினுடைய ஆயுதம் என்பதாக. எப்படி தொழுகை ஒரு வணக்கமோ, ஜகாத் ஒரு வணக்கமோ, நோன்பு ஒரு வணக்கமோ, அது போல துஆ கேட்பதும் ஒரு வணக்கமாகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும், எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் தான் முதலில் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் எதையும் செய்ய சக்தியுடையவர். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுங்கள். நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வின் உதவியின் தேவையுடையவர்கள். அடியான் துஆ செய்யும் பொழுது அடிபணிந்து விடுகிறான். எல்லா வணக்கத்துடைய நோக்கமே அல்லாஹ்வுக்கு அடிபணிவதுதான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ஆ உமுல் இபாதா, துஆ வணக்கங்களின் மூளையாகும் என்பதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது இபாதத் நன்மையுமாகும். அல்லாஹ்விடம் துஆ கேட்கும்படி நமக்கெல்லாம் கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் பொழுது அவருடைய மேன்மையை உள்ளத்தில் வைத்து துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜிலுல்லாஹ யக்ஃபிரு லக்கும், அல்லாஹ்வுடைய மேன்மை உள்ளத்தில் இருந்தால் அவன் உங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய மேன்மை மனதில் இருந்தால் மனிதன் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவான். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவாரோ அவர் பாவம் செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய மேன்மையை உள்ளத்தில் பதிய வைத்தால் மனிதன் உலகில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைகிறான். இம்மை மறுமையுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு லேசாகிறது. எனவே நான் இந்த துஆ என்ற அமலை அதிகம் செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பலஸ்தீன் மக்களுக்கும் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், அடுத்தடுத்து துஆ செய்ய வேண்டும். நம்முடைய துஆ பரக்கத்தினாலும் அங்கே மக்கா நகரிலே தன்னுடைய ஹஜ்ஜை பூரணமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய துஆ பரக்கத்தினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலஸ்தீன் மக்களுக்கு மகத்தான வெற்றியையும் சுதந்திர பலஸ்தீனத்தையும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.